வந்தது உண்மை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகளை கொண்டு வந்து அப்பா என்னுடைய தேவைகளை கொண்டு உங்களுக்கு சொல்ல வரையில ஆராதனை சொல்றது கர்த்தரை மகிமைப்படுத்துறது மாத்திரமே. தேவைகளை சொல்றது விண்ணப்பம், ஆராதனை சொல்றது கர்த்தரை மகிமைப்படுத்துறது, நம்முடைய தேவைகளை சொல்றது விண்ணப்பம். இந்த சொல்லுங்க ஆண்டவரே, இம்மட்டு நாள் என்ன பலவீனம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் இந்த பலவீனத்துல தான் நான் விழுந்து போறேன்னு ராஜா நான் காணப்பட்டு சொல்லு. அன்று பேர் தனிமே பலவீனத்துல தண்ணிக்கு அடியில மக்கள் ராஜா தண்ணிக்கு அடிக்க தாக்கப்பட்ட பொழுது உங்களுடைய கரம் பேர்ல தூக்கினது ஆண்டவரே. அதே போல நான் எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் எவ்வளவு பலவீனங்களை விழுந்து போனாலும் உங்களுடைய கரம் என்னை பிடிக்கிறதுக்காய் நன்றி. நன்றி சொல்லுங்க. உங்களுடைய கரம் என்னை பிடிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. இந்த கரம் என்னை பிடிக்கிறதுக்காய் நன்றி. மனுஷனுடைய முன் படிச்சவங்களை நிந்தனைகள் அவமானங்கள் துக்கங்கள் வேதனைகளில் இந்த பலவீனங்கள் என்னை சூழ்ந்து நான் உண்மை விட்டு வேண்டாமல் பிரிந்து போற நிலைமையில் உங்களுடைய கரம் என்னை தாங்குகிறது, உங்களுடைய வார்த்தை என்னை நடத்துகிறது. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. மகிமுள்ள கர்த்தாவே நன்றி, பரிசுத்தம் உள்ளவரே நன்றி. அப்பா இனி ஆலயங்களுக்கு வரும்பொழுது கேட்டா உண்மை நான் கடினப்படுத்த மாட்டேன், உண்மை நான் புத்தி எடுக்க ஆண்டவரே. நான் ஆராதனைக்குள்ள வந்தா, நான் ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்தா நான் இன்னும் தரப்படுவேன்ப்பா. நான் ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ சாதாரண மனிதனுக்கு கணக்கு மரியாதை கொடுக்கிறேன். ஆனா உண்மை நான் ஆலயத்துக்கு தரும்போது ஒரு சிறிய நேரம் ஆராதிக்கிறேன், ஒரு சொற்ப நேரத்தில் உண்மை விட்டு அகன்று போறேன் ராஜா. இந்த விளைவிடத்தை விட்டு அகற்றுங்க. இந்த விளைவிடத்தை நீங்க சிலவரை நான் நினைக்கிற காரியம் ஆராதனை விஷயம் சும்மா அசட்டை ஒரு சின்ன ஒரு சிம்பிள் காரியம். நானே 3 பாட்டை படிச்சு தேடி ஜோகங்களை பாடி விண்ணப்பம் வைக்கிறதா ஆராதனை. ஆனா அந்த ஆராதனை மகிமைப்படுத்துறது கட்டல. நாங்க சிலவரையில நாங்க ஆராதனையில கட்டல, நாங்க விஷயப்படுத்துறோம். சிலவரையில நாங்க ஆராதனையில கட்டல, நாங்க வேதப்படுத்துறோம். நாங்க ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை அறியாமலே எங்களுடைய விளைவினம் எங்களை ஆராய்ச்சி செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்யும் பொழுது எங்களுடைய விளைவினம் எங்களை ஆராய்ச்சி செய்கிறோம். உங்களால 10 நிமிஷம் எங்களால் ஜெபம் பண்ண முடியலண்டா அது நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வரையில நாங்க ஏதோ ஒரு ஆளுநருக்கு ஒரு பாசிட்டிவ் பிளேயருக்கு வந்து ஏதோ ஒரு ஆணையம் நாங்க போறோம். எங்களுடைய விளைவிடத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சிருந்தோம், அந்த விளைவிடம் எங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த பலப்படுத்துற நீர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஏதோ ஆவியினாலே எல்லாம் ஆகும் சொல்லிய ராஜா. என்னுடைய விளைவிடம் எம்மாத்திரம் ராஜா. மரணமே உங்களுடைய பாதாளம் ஜெயம் சொன்ன அப்பா, உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இந்த விளைவிடம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஆராதனைக்கு வந்தா கர்த்தாவே உங்களை கனப்படுத்தும். புரிஞ்சுடுங்க. ஆராதனை வந்து நான் பேச்சு செய்ய மாட்டேன், ஆண்டவரை அசத்த பண்ண மாட்டேன். அந்த ஆராதனை எத்தனை மணி மட்டும் நான் உண்மை ஆராதிப்பேன், உண்மை கனப்படுத்துவேன். எந்த வேலையை அந்த நேரத்தில் நான் செய்ய மாட்டேன். உண்மை ஆராதிக்க வந்து ஆலயத்துக்குள்ள தாள வச்சு வந்து இருக்கிறேன்னா உங்களுடைய சிந்தனையாவே இருக்க வேண்டும், உங்களுடைய எண்ணமாகவே இருக்க வேண்டும். நாங்க சிலவரை செய்து பார்க்கல. ஆண்டவர் ஆராதிக்க வந்துட்டு ஆண்டவரை மறந்து, ஆண்டவருடைய பிரச்சனத்தை மறந்து, ஆண்டவருடைய மகிமை மறந்து ஏதோ ஒரு மனுஷனுக்கு முன்பாக இருக்கிற மாதிரி, ஒரு சாதாரண மனுஷனுக்கு முன்பாக இருக்கிற மாதிரி கடவுளுக்கு முன்பாக துணிகரமா நான் இருக்கிறேன். கண்ணை திறந்தபடியே ஜெபம் பண்ண முடியாது, பாட முடியாது, ஜெபம் பண்ண சொன்ன ஜெபம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஆண்டவர் ஒரு அற்பமா இருந்தது கடவுள. அந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு சத்தத்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் தலை குனிவாங்க. ஆனா இந்த எங்களுக்குள்ளே வாசம் பண்ற கடவுளை நாங்க அற்பமா ஆண்டுறோம். அந்த பாவத்தை ஆண்டவர் எந்த காரியம் எங்களுக்கு மன்னிக்கிறார். நான் இன்றைய நாட்கள்ல இருந்து ஆலயத்துக்குள்ள வந்தானா, ஆலயத்துக்குள்ள வந்தா ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்துறது மாத்திரமே என்னுடைய வேலை, உண்மை ஸ்தோத்தரிப்பது மாத்திரமே இந்த வேலை. என்னுடைய வேலையை ஆலயத்துக்குள்ள நான் செய்ய மாட்டேன். அது என்ன தலை போற விஷயம் வந்தாலும் என்னுடைய வேலையை விட்டு நான் உண்மை ஆராதிக்க வந்தது இந்த சொப்பனத்தை உண்மை ஆராதிக்கிறார்கள். என்னுடைய வேலைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய விளைவினத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். உங்களுடைய விளைவினம் எல்லாம் எந்த உங்களை கத்தரை பிடிக்கிறது சொல்லுங்க ஆண்டவரே. நான் கூட நான் உங்களை கனவீனப்படுத்திக் கொண்டே இருக்கேன். நான் இப்ப ஜெபம் பண்றேன், வீட்டை போறேன், நான் வசனத்தை கேட்கிறேன், வீட்டை போறேன். ஆனந்த விளைவினம் யாரும் விஷயம் இல்லப்பா. சபையில வந்து எங்களை ஜெபம் பண்ண முடியல. 5 நிமிஷம் ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல. 5 நிமிஷம் இருந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். நாங்க ஓடி போய் நாங்க கதறத இருக்கோண்டு ஏதோ ஒரு மனுஷனுக்கு முன்பாக, ஒரு மனுஷனுக்கு முன்பாக நாங்க இருக்கிற மாதிரி எங்களை காட்டி கொடுத்தோம். வானத்தை பூமி பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய சன்னிதானத்துக்கு கடந்து வாருங்கள் வார்த்தை சொல்கிறது. ஒரு மனுஷன் நிற்கும் பொழுது, ஒரு இந்த உலகத்தின் ஜனாதிபதி ஒருத்தர் நிற்கும் பொழுது அவர்
இடத்துல துணிகரமா இருந்து நாங்க பேசுவோம். துணிகரமா இருந்து பேசுவோம். அவன் பேசும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு வேலையை தரும்போது, ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு வேலையை தரும்போது, நாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல மீட்டிங் நடக்கும் போது, ஜனாதிபதி வந்து மீட்டிங் வைக்கும் போது நாங்க துணிகரமா எழுந்து வெளியில போவோம், அசட்டை பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் நாங்க எந்த இடத்துல அசட்டை பண்றோம்? நீங்க சின்ன இடத்துல நீங்க செய்யற தவறுதான் உங்களை பெரிய தவறுக்கு கொண்டு போகும். நீங்க ஆராதனை செய்யற தவறு, ஆராதனை சொல்றது ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அந்த மகிமையாளர் உங்களுக்கு அநேக சோதனத்துல கிருபை பெறும். கிருபை இல்லாம ஆசீர்வாதம் இல்லை, கிருபை இல்லாம ரட்சிப்பு இல்லை. அந்த கிருபை அந்த ஆராதனை நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதை அசட்டை பண்ணாது, அசட்டை பண்ணாது. ஆண்டவரே நீங்க எங்களோட பேசுறது மேலான வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஆராதனைக்கு வந்து அசட்டை பண்ணியிருக்கேன். சில வேளையில நான் ஜெபம் பண்ணாம ஏதோ ஒரு பிராக பார்த்து நான் மகிமைப்படுத்துறேன், மனுஷனை மகிமைப்படுத்துற மாதிரி, ஏதோ நீங்க எங்களுக்கு பணத்தை தந்து கூட மகிமைப்படுத்துற மாதிரி நான் காணப்படுறேன். என்னுடைய முழங்கால் படியில வரும். நான் முழங்கால் படியில இருதய முழங்கால் படியில வரும். நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இன்றைய நாளும் நீங்க சிந்தித்து பாருங்க, இந்த இடத்துல நீங்க எத்தனை பேர் உண்மையே ஆண்டவருடைய உபாசத்தை நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க. நீங்க சிந்தித்து பாருங்க, நான் உண்மையா ஆண்டவர் ஆராதனை செஞ்சிருக்கிறேன். அவர் எங்க ஆராதனை மகிமைப்பட்டிருக்காரா? அப்ப நாங்க வாரத்தில் தேவையில்லாத ஒரு விஷயம், நேரத்தை மினக்கெடுத்து, காலங்களை மினக்கெடுத்து, வேலைகளை விட்டு வந்து நாங்கள் எங்கட அதிபரை பார்க்கணும்னு சொன்னா, நீங்க பாருங்க ஆண்டவர் போட்டு காலையை பிடிக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியும். அந்த ஜெபம் பண்ணி போட்டு அப்படியே கலைப்பு மாறி ஏதோ ஒரு பெரிய வேலை செய்த மாதிரி நாங்கள் கதையில இருக்கோம். அதெல்லாம் ஆண்டவர் கனப்படுத்தாத காரியம். ஆண்டவர் சொல்ற, என்னை கனவீனப்படுத்துறவரை நான் கனப்படுத்த மாட்டேன், என்னை அசட்டை பண்றவரை நான் அசட்டை பண்ணுவேன். ஆலயத்துக்கு நான் வந்தேன்னு சொன்னேன், நான் உண்மை ஆராதிக்க வரணும்னு சொன்னேன். என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் பேரப்பட மாட்டேன், என்னுடைய தேவையை குறித்து நான் பேரப்பட மாட்டேன். உண்மை ஆராதிப்பேன். என் திரும்ப வார்த்தையில பேசுறதுக்கு இந்த நாள் திறக்குது. உண்மை பேசுறதுக்கு மாத்திரம் ராஜா, துதிக்கிறதுக்கு மாத்திரம் எங்களை நாம் திறக்கப்படுது. இந்த கட்டுகளை உடையுங்க, இந்த பலவீனங்களை உடையுங்க. இப்ப துதிக்க விடாதபடி குள் சிந்தையை கொடுத்து கட்டுக்கிற பலவீனங்கள் எல்லாம் பேசுறதுக்கு நாமத்தால நீங்க கட்டி பேசப்பா. நீங்க எங்களை ஆதிக்க, நீங்க எங்களை ஆதிக்க செய்யுங்க. எங்களை பலவீனத்துக்கு இடமில்லை எங்கள் மத்தியில். எங்கள் பலவீனத்தை உங்க கரத்துல ஒப்புக்கொள்ளும். நீங்களே ஆதிக்க செய்யுங்கப்பா. பலவீனங்கள் வரும்போது நீங்க எங்களை தேற்றுங்க, எங்களை நடத்துங்க, மறுமுண்ட பாதைகளை எங்களை தேற்றுங்க. நான் உங்களுக்கு தர வேண்டிய, நாங்க சிந்தனையில முதலாவது கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எதிர்க்கிற அங்கீகரிக்கும் ராஜாவுக்கு தப்பிக்கிறவர்கள். நீங்க ஆலயத்துக்கு, நீங்க வீடுகளில் ஜெபம் பண்ணும் போது என்னவோ அது தெரியாது. ஆனா ஆலயத்துக்கு உள்ள வாழ்ந்தா அவரை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்தணும், அவரை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்தணும். சிந்தனை மாத்திரம் அவராக இருக்கணும். முழு மனதோடு முழு ஆத்மாவோடு செய்கிற ஆராதனை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கும். இன்றைய நாள் புரிவது வாயில விரிவாக்கம் ஆண்டவரை நான் இப்படி நாள் வந்து சில முறைகளை நான் ஜெபம் பண்ண அசத்தியா இப்ப துதிக்காம அசதியா இருந்த விளைவுகள் எல்லாம் நீக்க நாட்கள் ஆண்டவரை இந்த ஆலயத்துக்கு அவருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது பயத்தோடு நடக்கிறது ஒரு சமதாசம் ஆண்டவரை ஆராதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். என்னுடைய சின்ன பலவீனம் தான், என்னுடைய சின்ன பலவீனம் தான், என்னுடைய சின்ன தவறு தான். அந்த தாவீது அந்த உப்பிலியனை அந்த தலைவர் அந்த மாடி வீட்டுல கொஞ்ச நேரம் நின்றதுதான் அவர் பாவத்துக்கு உள்ள காரணமா இருந்தது. நீங்க இந்த ஆராதனை வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாததுதான் அந்த பலவீனம் கூட ஆதிக்கத்துக்கு காரணமா இருக்கிறது. செபிங்க ஆண்டவரே, உண்மை நான் மகிமைப்படுத்துவேன். வாழ்க்கை படைத்த கடவுளுக்கு நான் மரியாதை செலுத்துறேன்னு சொன்னார். நான் வாழ்வது அர்த்தமே இல்லை, நான் வாழ்வது அர்த்தமே இல்லை. நீ யாரப்பா? நீங்க யார்? நீங்க கடவுள். நான் சாதாரண மனுஷன், உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். நான் எப்படி உமக்கு முன்பாக துணிகரமாக துதிக்காம இருக்க முடியும்? எங்களை மன்னிங்க, எங்க தவறுகளை மன்னிங்க, எங்க குற்றங்களை மன்னிங்க. கடவுளை கடவுளா மதிக்கிறாங்க, அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் தன்னுடைய வழிகளில் கடவுளை மேம்படுத்துறாங்க, அவன் ஆசீர்வதிக்கப்படும். இதை நான் இந்த சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள நீ வாங்கன்னு சொன்னார். எந்த சோர்வுக்கு இடமில்லை, எந்த விளைவினத்துக்கு இடமில்லை. நான் உங்க மாத்திரமே ஆதரி, உங்க மாத்திரம் நான் ஆதாரி ராஜா ஆராதனை செய்வேன். நான் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நன்றி இயேசு.
நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர் தாமே கொஞ்ச நேரம் நம்மளோட கூட இருந்தார். முடிஞ்சுவிடும். ஆண்டவர் தாமே நம்மளோட கூட இருந்தார். ஆண்டவர் தாமே நம்மளை நடத்தினார். ஆண்டவர் நன்றி சொல்லி ஆராதனை ஆவியினால்